ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போகிறப்பயே நம்ம சிக்கம்மன் கோயிலை பார்த்தோம். அப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்போ தான் தாத்தா வந்திருப்பார் போல இருக்குது, கூட்டிக்கிட்டு இருந்தார். சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம போய் துர்க்கையம்மன் கோயில் போயிருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துர்க்கையம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வந்தோடனே அவர் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் சரி, உங்கள் கையாலேயே அந்த நகையெல்லாம் போட்டு விடுங்கம்மான்னு சொன்னார். பாருங்கள், நகை போட்டோன்னே நம்ம சாமி எப்படி அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். நகையெல்லாம் போட்டு விட்டாச்சு. வாங்கிட்டு போன பூ எல்லாமே வச்சு அம்மனுக்கு வச்சு நல்லா அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு. இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு குறை என்னென்னா, தலையில் ஒரு கிரீடம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் அதுவும் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கணும், எப்படின்னு தெரியல. அந்த தாத்தா எல்லாத்தையும் நல்லா சாமியெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கிட்டு முனீஸ்வரன் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த சாமியை அப்படியே கும்பிட்டுட்டு அங்கிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் அப்புறம் முருகர்லாம் இருந்தார். அவங்களையும் சாமி கும்பிட்டு கூட மாட பாவம் அவருக்கு ரொம்ப 95-96 வயசானாலும் எந்த இதுவுமே செய்ய முடியல. நம்ம கொஞ்சம் கூட மாட இருந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த சாமிக்கு அந்த வேஷ்டி போடுறது, சந்தனம் குங்குமம்லாம் வைக்கிறது, பத்தி சூடெல்லாம் பொருத்தி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். ஹெல்ப் பண்ணோன்னு பாவம் அந்த வயசில் அவராது ஏதாவது பண்ணுறாரு, நம்மளால் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.